ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! என் நிமிடங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கிற சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சு காட்டப் போறேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கன ஊற வைக்கணும். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதிலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு. அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நெக்ஸ்ட்டு நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லேயர் பிரியாணி செய்கிறதுனால ரைஸை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு கடாயில் 1/2 கிலோ ரைஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுலேயே 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் பூ, 6 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 7லிருந்து 10 அளவுக்கு மிளகு, 2 துண்டு பட்டை, தேவையான அளவு உப்பு, 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கறதுனால ரைஸ் நல்லா வாசனையாக இருக்கும். அரிசி ஒரு 80% வெந்திருந்தா போதும். அவ்வளோதாங்க. இதை தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றிட்டு நம்ம அதில் சேர்த்துருக்கிற கிராம்பு, ஏலக்காய், பட்டை அதையெல்லாம் எடுத்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பிரிஞ்சி இலை, 10 கிராம்பு, 2 ஸ்டார் பூ, 5 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுலேயே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் மூடி வச்சிருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு
அதுலேயே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதிலிருந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு கிரேவியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. அது மேலேயே கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி இலை, அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், அதுலேயே ஒரு ஸ்பூன் நெய், கேசரி பவுடர் கலர் எல்லோ அதை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரியே ரெட் கலர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், கலருக்காக தான் சேர்க்குறோம், இருந்தால் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் லேயரில் அதே மாதிரி ரைஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சிக்கன் கிரேவி, அதை இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் என்ன சேர்த்தமோ அதே மாதிரியே புதினா, மல்லி, கலர், அந்த நெய் அதெல்லாம் சேர்த்து ஒரு லேயர் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிற ரைஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட் லேயர் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஆவி வெளியே போகாத அளவுக்கு மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சுருங்க. அப்போனா தான் சிக்கனில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் ரைஸில் இறங்கி பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 15 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பிரியாணி ரெடி ஆகிற டைமில் ஒரு ஈஸியான ரைத்தா பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காவை துருவி வச்சுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் நிமிடங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.